பிரைஸ் லார்ட். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 37, 38, 39, 40 வசனங்களை வாசிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் புரிகிறதா? இதில் ஆழமான முக்கியமான பொருள் அன்பு கூறுவது. நேற்றுக்கு ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்கு பேசிக்கொண்டிருந்தவர் அன்பை குறித்து மிக அழுத்தமாய் பேசிக்கொண்டிருந்தார். அன்பு சகலத்தையும் தாங்கும். குடும்பம் செழிப்பாக இருப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு அன்பு ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அன்பில்லாதவர்களாக இருந்தால் வெறும் ஓசைதான், வெறும் கைத்தாளம்தான். நம்மிடத்தில் உண்மையான அன்பு இருக்கிறதா? ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் உதவி செய்வார். God bless you. Amen.